இது பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். கவுனி அரிசியில் இன்னொரு வகையாக கஞ்சி எப்படி செய்யலாம்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஓவர் நைட் ஊற வச்ச கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். நான் முதல் ரெசிப்பியில் சொன்னது மாதிரியே நல்ல வடிவாக 4-5 தரம் கழுவி போட்டு கவுனி அரிசியை ஒரு கப் எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். அதே நேரம் இரவே ஊற வச்ச வறுத்த பயிறு அரைக்கப்படுத்து அவிச்சு வச்சிருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான 4 சர்க்கரை கட்டி கிட்டத்தட்ட 100 கிராம் ஒரு கொஞ்சம் தண்ணியில் இதை காய்ச்சி நான் என்னென்னு சொன்னால் வடிச்செடுக்கிறதுக்காக தான் வடிச்செடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நான் இந்த கஞ்சியை காய்ச்சிட்டு அதை இப்படி 3 வகையாக சாப்பிடலாம்னு தான் காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான நட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். உங்களோட வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுக்கலாம். நான் இதில் ஆமண்டும் கச்சானும் எடுத்துருக்கிறேன். 30 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் ஒரு போர்ஷனுக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு கொஞ்சம் ப்ளம்ஸ் எடுத்துருக்கிறேன், உலர் திராட்சை, மற்றது பழம், ஆப்பிளும் வாழைப்பழம் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன பழம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அது பாவிக்கலாம். பேரிச்சம்பழம் வேணுமென்றாலும் பாவிக்கலாம், அல்லது வேறு பழங்கள் பெரி வகைகள் ஏதாவது கிடைச்சாலும் நீங்கள் அது சேர்த்து சாப்பிட்றதுக்கு பாவிக்கலாம். இனி என்னென்று நாங்கள் செய்கிறேன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கோ, தண்ணி ஒன்றும் விட்டு நான் அரைக்க இல்லை. தனியே ஊறின அரிசியை போட்டு நறுவல் பிரிவில் அரைச்செடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கோ, இந்த பதத்துக்கு அரைச்செடுத்தா சரி. அதே நேரம் அந்த ஊறின தண்ணி நாங்கள் நல்ல வடிவாக கழுவி போட்டு தான் ஊற விட்டனாங்க. அதனால் இந்த ஊறின தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் கஞ்சி காய்ச்சிக்க இந்த தண்ணியையும் சேர்த்து காய்ச்சறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கிறேன். என் சின்ன கண்டெய்னர் ரெண்டபடியாக நான் அந்த ஒரு கப் அரிசியையும் ரெண்டாக பிரித்து தான் அரைச்செடுக்கிறேன். இது ஒரு போர்ஷன், மற்றதையும் அரைச்செடுத்துட்டு நாங்கள் இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பாருங்கள், அந்த ஒரு கப் கவுனி அரிசியும் நான் குருணலாக அரைச்சதை ஒரு பேனுக்குள்ளே சேர்த்துருக்கிறேன். இந்த ஒரு கப்புக்கு 6 கப் தண்ணி சேர்த்து நாங்கள் இப்போ கஞ்சியாக காய்ச்சோணும். நான் அந்த ஊற விட்ட தண்ணியும் சேர்த்து அதோட வேறு பச்சை தண்ணியும் சேர்த்து எடுத்துருக்கிறேன் 6 கப். அதை இதில் சேர்க்குறேன். எங்களுக்கு திரும்ப தேவைன்னு சொன்னால் இதுக்கு மேலதிகமாக இறுக்கமாக இருக்குது தண்ணி சேர்க்கணும்னு சொன்னால் பிறகும் சேர்க்கலாம். பால் சேர்ப்போம். இதோட தேங்காய் பால் சேர்க்கலாம், பசுப்பால் சேர்க்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதன்படி சேர்க்கலாம். நான் பசுப்பால் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்தும் இந்த கஞ்சி தயாரிக்கலாம். இதுக்கு அளவான உப்பு சேர்க்குறேன். நான் ஒரு தேக்கரண்டி இப்போ போடுறேன். பிறகு பார்த்துட்டு மேலதிகமாக தேவையாண்டா சேர்ப்போம். இனி நான் அடுப்பு ஆன் பண்ணுறேன். மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கஞ்சியை காய்ச்சுவோம். இப்படி இடைக்கிடையே கிளறி விட்டு கொள்ளுங்கோ. பாருங்கோ, கஞ்சி கொதிக்க தொடங்குது. வேக வேக கொஞ்சம் இறுகி வரும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் பால் சேர்ப்போம். இந்த பதத்தில் நாங்கள் ஒருக்கா உப்பு பார்ப்போம். உப்பு போட்டது அளவு சரியாண்டு. எனக்கு உப்பு இன்னும் சேர்க்கலாம். 3/4 தேக்கரண்டி அளவு உப்பு போடுறேன். அதுக்கு மேலே உங்களோட ருசிக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேருங்க. உங்களுக்கு குறைவான உப்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் சேர்க்காமையும் விடலாம் அதிகமாக. இதோட இந்த பதத்தில் பார்த்தாலே தெரியும், இந்த ரவை மாதிரி இருந்த குருணல்களை அமர்த்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும் வேகிறது. இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துட்டுது. அந்த நேரத்தில் இதுக்குள்ள உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் வறுத்த பாசிப்பயறு அதை சேர்க்குறேன். ஒரு கப் கவுனி அரிசிக்கு நான் 1/2 கப் பாசிப்பயறு சேர்க்குறேன். நீங்கள் எந்தளவு கூட தேவையில்லைன்னா குறைச்சும் சேர்க்கலாம். எனக்கு பாசிப்பயறு புரதம், நான் இது காலை சாப்பாடாக தான் சாப்பிட்றதுக்கு செய்கிறபடியாக கொஞ்சம் கூட தான் பாசிப்பயிறு சேர்க்குறேன். அதை கலந்து கொள்ளுவோம். அதோட தேங்காய் பால் இருந்தால் நீங்கள் முதல் பால் சேர்க்கலாம். நான் பசுப்பால் தான் சேர்க்குறேன். இந்த கவுனி அரிசி எல்லா ரெசிபிக்கும் நான் பசுப்பால் சேர்த்துருக்கேன். அவ்வளோத்துக்கும் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலாம். நான் 1 கப் பசுப்பால் எடுத்து நான் அதையும் சேர்க்குறேன். இதுக்கு மேலே தண்ணி தேவைன்னு சொன்னாங்க நாங்கள் ஹாட் வாட்டர் இதுக்கு சேர்க்கலாம். கலந்து கொள்ளுங்கோ. கலந்து நல்லா கொதிக்க விடுவோம். பயரும் பாலும் சேர்த்த பிறகு 4-5 நிமிஷம் திரும்ப அவிய விடுங்கோ. இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு இந்த கஞ்சியை 3 விதமாக சர்வ் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். காய்ச்சின கஞ்சியில் நான்
கொஞ்சம் இதில் எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் வேண்டாம், 3ஆ பிரித்து ஒரு பங்களவு எடுத்திருக்கிறேன். அதுக்கு நான் முதல் ரெசிப்பியில் காட்டின மாதிரியே நீங்கள் நல்லெண்ணெயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் வெங்காயமும் சின்ன வெங்காயமோ அல்லது பெரிய சிவத்த வெங்காயமோ, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறேன்னு சொன்னால் வதக்கி வச்சு சேர்க்கலாம். நான் இதில் நல்லெண்ணெயில் வதக்கின வெங்காயம் சேர்க்குறேன். இதுக்கு அதை இதில் சேர்க்குறேன். அடுத்தது முதல் ரெசிப்பியில் சொன்ன மாதிரியே தான் கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகத்தை வறுத்து போட்டு பிறகு ஒரு தேக்கரண்டி மிளகோடு சேர்த்து இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்கு சேர்க்குறேன். இதை கிளப்பம். இதோட உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் இதுக்கு ஹாட் வாட்டரும் சேர்க்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் காய்ச்சின பாலும் சேர்க்கலாம். என்னென்னா நாங்கள் காய்ச்சிட்டோம் இதை கஞ்சி, காய்ச்சின பாலும் சேர்க்கலாம், அல்லது முதல் பாலும் சேர்க்கலாம். தேங்காய் பாலும் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். பாருங்கோ, அதே கஞ்சியில் கொஞ்சம் நான் எடுத்திருக்கிறேன் ஒரு போர்ஷன். இப்போ நான் காலை சாப்பாடை சாப்பிட போகிறேன்னு சொன்னால் அந்தளவு போர்ஷன் எடுத்திருக்கிறேன். இதில் அதுக்கு நான் இந்த உலர் திராட்சை சேர்க்குறேன். அடுத்தது கச்சானும் ஆமண்டும் எடுத்திருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். நான் முதல் சொன்ன மாதிரி என்ன பழங்கள் வேணுமென்றாலும் சேர்க்கலாம். நான் இதில் ஒரு சின்ன துண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி சின்ன துண்டு ஆப்பிளையும் தோலோடு அப்படியே கழுவி போட்டு, நான் இங்கே சாப்பிட்ற ஆப்பிள் தோலோடு சாப்பிட்றேன் நான். அப்போ நீங்கள் சிலவில் அங்கே தோல் சாப்பிட்ற இல்லைன்னு சொன்னால் தோலை சீவி கொள்ளுங்கோ. நல்லா கழுவி போட்டு அதையும் சேர்க்குறேன். இப்படியே நாங்கள் சாப்பிடலாம். மிச்ச கஞ்சி இதில் இருக்குது. இந்த சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன்னு சொல்லி கரைச்சி வடித்து வச்சுருக்கிறேன், அதை இதுக்கு சேர்க்குறேன். அப்போ இது இனிப்பாக இருக்கும், பாயாசம் மாதிரியே இருக்கும். நட்ஸ் ஏதோ கஜுவோ ஆமண்டோ எது வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவினா பெரிய ஆக்களும் சாப்பிடலாம். இது பாருங்கோ, விவிஎஸ் குசினியில் இப்போ நான் 4 வகையான கவுனி அரிசி கஞ்சி செய்து காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபீஸ் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்தேன்னு சொல்லுங்கோ. உங்களோட நட்பு வட்டாரத்தில் இந்த ரெசிபீஸை பகிர்ந்து கொள்ளவும் மறந்துடாதீங்கோ. விவிஎஸ் குசினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணினீங்களா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.